ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் இன் நர்சிங். இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நியூவாக காலேஜ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறாங்களே நர்சஸ்லாம், ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நர்சஸ் டாக்குமெண்டேஷன் எப்படிலாம் பண்ணணும், எதெல்லாம் எழுதணும், எதெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Do's and don'ts of starting in nursing. First, be sure to know your agency's policies and procedures about documentation. Second, before making an entry in the chart, check the name of the client. Third, brief, concise and complete entries must be made. All unnecessary word must be eliminated. தட் மீன்ஸ் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து நர்சிங் டாக்குமெண்டேஷன் பண்ணுறப்ப, நர்சிங் கேர் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறப்ப என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு அது வந்து அக்கார்டிங் டு த அந்த ஏஜென்சி பொறுத்து, அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலோ அல்லது வந்து கிளினிக்கோ அல்லது வந்து நீங்கள் ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்ஸாக இருக்கீங்களோ, ஸோ அதை பொறுத்து அந்த ஆர்கனைசேஷன் பொறுத்து அது வந்து வேறுபடும். ஸோ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப அந்த ஏஜென்சியோட அந்த ஆர்கனைசேஷனோட டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத, டாக்குமெண்டேஷன்லாம் எப்படி பண்ணுறாங்க பிஃபோராக இருக்கிறவங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனீங்களாவே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் பழைய ஹாஸ்பிட்டலில் இப்படிலாம் டாக்குமெண்ட் பண்ண மாட்டோம், வேறு மாதிரி பண்ணுவோம், அங்கே வேறு மாதிரி சார்ட் இருக்கும் அப்படின்லாம் நானே கூட சொல்லியிருக்கேன். ஸோ அதேமாரி அந்த ஆர்கனைசேஷன்ஸோட ஏஜென்சிஸோட பாலிசிஸ் என்ன இருக்குது அப்படின்றத டாக்குமெண்டேஷனில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பிஃபோர் மேக்கிங் அன் என்ட்ரி இன் த சார்ட், செக் த நேம் ஆஃப் த கிளைண்ட். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டீங்க, ஃபீவர் இருந்தது, இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டீங்க, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்த மெடிசனை ஐஎம்ல போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறீங்க, இது மாதிரி ஃபீவர் இருந்தது, நான் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் ஐஎம் ரூட்டில் அப்படின்னு நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன், நர்சிங் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கரெக்டான ஃபீவர் இருந்த பேஷண்ட்டுக்கு தான் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஒருவேளை வேற ஒரு பேஷண்ட்டோட சார்ட் எடுத்து நீங்கள் நான் இந்த மெடிசன் கொடுத்துட்டு அட்மினிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் எழுதக்கூடாது இல்லையா, அது வந்து தப்பான ஒரு டாக்குமெண்டேஷன் ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து கரெக்டான பேஷண்ட்டுக்கு தான் நம்ம கரெக்டான டாக்குமெண்டேஷன் பண்ணுறோமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். தேர்டு வந்து brief, concise and complete entries must be made. All unnecessary word must be eliminated அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி தான் ஷார்ட்டாகவும் இருக்கணும், நம்ம எழுதுறது வந்து சுருக்கமாகவும் இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் போவோம், ஓஹெச்சி அந்த மாரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட்டு அதேமாரி 3 ஷிஃப்ட் இருக்கும். இல்லைனா கிளினிக்கில் ஒரே ஒரு ஷிஃப்ட் ஒரே ஒரு நர்ஸ் தான் கூட இருப்பாங்க. ஸோ வந்து 3 நர்ஸ் வந்து அதை மாற்றி மாற்றி எழுதணுன்றதால நிறைய பேஜஸ் தேவைப்படும். ஸோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கம்மியாகவும் எழுதணும், சுருக்கமாக எழுதணும். பட் வந்து என்னெல்லாம் நடந்தது, பேஷண்ட்க்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது, டாக்டர் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, அதுக்கு நம்ம என்ன நர்சிங் கேர் கொடுத்தோம் அப்படின்றத தெளிவாக முழுமையாக அந்த எல்லாமே அதில் உள்ளடங்கி இருக்கணும். அண்ட் வந்து சுருக்கமாகவும் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேவையில்லாத சில வார்த்தைகளெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஃபோர்த்து, be sure to sign each entry or follow the policies of the agency for initialing entries. Fifth, be sure that the writing is neat and legible. Sixth, be sure to make entries logical and sequential. Seventh, be sure to use objective measurable terms. Eighth, black ink must be used. That means என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் டாக்குமெண்டேஷன் பண்ணுறப்ப ஒரு என்ட்ரிக்கு கீழே வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து பி ஷோர் தட் த ரைட்டிங் இஸ் நீட் அண்ட் லெஜிபிள். அப்படின்னா என்னென்னா, நம்ம எழுதக்கூடிய எழுத்து வந்து கொஞ்சம் நேர்த்தியாக இருக்கணும் அண்ட் மற்றவங்க படிக்கிறப்ப அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து
பி ஷுர் டு மேக் என்ட்ரிஸ் லாஜிக்கல் அண்ட் சீக்வென்ஷியல். நம்ம எழுதுறது வந்து லாஜிக்காக எழுதணும், எது எழுதினாலும் அதில் வந்து கொஞ்சம் லாஜிக் இருக்க மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து சீக்வென்ஸாக எழுதணும். இப்போ வந்து டைம் டேபிள் வைஸ் தானே நம்ம எழுதுவோம். காலையிலேருந்து என்ன ஆகுதுன்ட்டு 8 o'clock 9 o'clock 10 o'clock அப்படி வந்து ஒரு டைமுக்கு கீழே தான் நம்ம எழுதிட்டு போகும். ஸோ வந்து சீக்வென்ஷியலாக எழுதிட்டு போங்க. இப்போ 10 மணிக்கு நடந்ததை எழுதிட்டு அது கீழே 8 மணிக்கு நடந்ததெல்லாம் எழுதக்கூடாது. ஒன்று மிஸ் பண்ணிட்டு இருப்போம், காலையில் நடந்திருக்கோம் அப்புறமா எழுதிக்கலான்னு விட்டுட்டு 10 மணிக்கு கீழே வந்து 8 மணிக்கு நடந்ததை எழுதக்கூடாது. ஸோ வந்து சீக்வென்ஷியலாக என்ன நடந்ததோ அது பிரகாரம் நம்ம எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பி ஷுர் டு யூஸ் ஆப்ஜெக்டிவ் மெஷரபிள் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு இன்ஜெக்ஷனோ அல்லது வந்து டேப்லெட்டோ அல்லது மெடிசன் ஏதோ வந்து அட்மினிஸ்டர் பண்ணோன்னா மெடிசன் வந்து இன்ஜெக்ஷன் டைப்பில் இருந்தால் ஐஎன்ஜி அப்படின்ற அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கா இன்ஜெக்ஷனுக்கு, அந்த சிம்பிள். அடுத்து டேப்லெட்க்கு வந்து டி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி எழுதும். ஸோ வந்து அதுக்கான கரெக்டான மெஷரபிள் டேர்ம்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அல்லது வந்து இப்போ சிரப் வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க, டிடிஎஸ்ஸாக இத்தனை எம்எல் இத்தனை இதுவாக கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து அந்த எத்தனை எம்எல் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, 5 mlனா 5 ml கொடுத்துருக்கோம், 10 mlனா 10 ml வந்து பேஷண்ட்க்கு அட்மினிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஓரலாக அப்படின்றத அந்த மெஷரபிள் வந்து கரெக்டான இது உள்ள நம்ம எழுதணும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அடுத்து வந்து பிளாக் இங்க் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. 9th, அவாய்ட் சைனிங் எனிபடி எல்ஸ் என்ட்ரி ஆர் எ document for someone else. 10th, avoid leaving space in between lines. 11th, avoid repetitions in the chart. 12th, be sure to make entries about nursing care as close to the time of delivery as possible. தட் மீன்ஸ் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் சைனிங் எனிபடி எல்ஸ் என்ட்ரி ஆர் எ டாக்குமெண்ட் ஃபார் சம் ஒன் எல்ஸ். அப்படின்னா என்னன்னா இவ வேற ஒருத்தர் பண்ண ஒரு ப்ரொசீஜருக்காக நீங்கள் எழுதி சைன் பண்ணக்கூடாது, உங்களோட சைன் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சிஸ்டர் வந்து ஹேண்ட் ஓவர் கொடுக்க போகிறாங்க, கொடுக்குறப்ப வந்து இந்த மெடிசின்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க டாக்டர், இந்த ப்ராப்ளம் இருந்ததால் அதை நான் வந்து அட்மினிஸ்டர் பண்ணிட்டேன், பட் வந்து ஹேண்ட் ஓவர் டைம் ஆகிடுச்சு, நீங்களும் வந்துட்டீங்க ஹேண்ட் ஓவர் வாங்க. ஸோ அதை நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணல, இன்னும் எனக்கு வந்து டைம் இல்லை, நான் கிளம்பணுன்றதால நான் அதை பண்ணி முடிச்சுட்டேன் அந்த ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் எழுதி சைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் எஸ் சொல்லாதீங்க, நீங்களே பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க சிஸ்டர் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட சொல்லிக்கலாம். பிகாஸ் வந்து அந்த மெடிசனால் ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட்ஸோ, அவங்க கொடுத்தது தவறான ரூட்டில் கொடுத்தாங்களோ இல்லை தவறான மெடிசன் கொடுத்தாங்களோ, எக்ஸ்பைரி மெடிசன் எதனா ஒரு தப்பான ஒரு செயலை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா தெரியாமல் ஏதோ, எல்லாரும் கரெக்டாக தான் பண்ணுவாங்க, எல்லா நர்சஸும் கேர்ஃபுல்லாக தான் அவங்க டியூட்டியை பண்ணுவாங்க. ஒரு வேளை ஏதோ இதுவில் பண்ணிட்டாங்கன்னா அதை யார் கொடுத்ததுன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ வந்து அது கீழே நீங்கள் சைன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ உங்களை தான் கேட்பாங்க, கம்பல்சரி நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க உங்களை தான் கேட்பாங்க. நீங்கள் அதை பண்ணலன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க, அப்போதைக்கு அது ஒரு இதுவாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்டாகவே இல்லை சிஸ்டர் டைம் ஆனாலும் பரவாயில்ல, சும்மா ஒரு 1 லைன் ஆச்சும் ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு போயிருங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியே கேட்டுக்கோங்க. அண்ட் வந்து அவாய்ட் லீவிங் ஸ்பேஸ் இன் பிட்வீன் லைன்ஸ், வந்து கேப் அதிகமாக விட்டு விட்டு எழுதாதீங்க அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ரொம்ப இடைவெளி விட்டு எழுதாதீங்க, அந்த இடத்த வந்து யாருன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இதை மாதிரி கேப் விட்டு வந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் எழுதினதையே திரும்ப 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 அதையே எழுதக்கூடாது. ஒன்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம நோட்ஸ் போட்டோன்னா திரும்ப அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் பி ஷுர் டு மேக் என்ட்ரிஸ் அபவுட் நர்சிங் கேர் ஆஸ் க்ளோஸ் டு த டைம் ஆஃப் டெலிவரி ஆஸ் பாசிபிள். அப்படின்னா என்னன்னா அதுதான் நான் சொன்னல முன்னாடியே உங்களுக்கு, சீக்வென்ஷியலாக வந்து நம்ம வந்து நர்சிங் நோட்ஸ் போட்டுகிட்டே வரணும். அது வந்து தப்பாக போடக்கூடாது. ஏன் தப்பாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு ப்ரொசீஜர் முடிச்ச உடனே வந்து அது போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது, அடுத்து வேறு பேஷண்ட் கூடுவாங்க இல்லை டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அப்புறமா போட்டுக்கலாம்னு யோசிப்பீங்க, பட் ஆனால் மறந்துடுவீங்க.
பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் மிஸ் ஆகும். அடுத்து வந்து ஐயோ அந்த டைம் முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து 8 o'clock இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் போடாமே விட்டுட்டோமே, 10 o'clock ஆகிடுச்சு, நடுவில் வேற ஒன்று எழுதிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது. ஏன்னா அப்போ நம்ம அந்த முடித்தோடனே அதை கையாக போட்டால் தான் வந்து நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். நடந்ததை கரெக்டாக எழுதிட்டோம், நடந்ததை முடிச்சிட்டோம். 13. Be sure to use standard abbreviations whenever necessary and only those acceptable to the agency. 14. Be sure to report failure of the client to follow treatment regimens and to take medications or receive treatments and the rationale given by the client. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, be sure to use standard abbreviations whenever necessary and only those acceptable to the agency. அப்படின்னா என்னன்னா, இப்போ மெடிக்கல் அப்ரிவேஷன்ஸ்லாம் வந்து நர்சிங் நோட்ஸில் நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் சொல்லிடுவாங்க. அது ஏன்னா இப்போ நீங்கள் மெடிக்கல் அப்ரிவேஷன்ஸில் எழுதலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் எழுதலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி நர்சஸ்க்கு. ஒரு வேளை ஹேண்ட் ஓவர் வாங்குற நர்சஸ்க்கு நீங்கள் எழுதின மெடிக்கல் அப்ரிவேஷன் புரியலைன்னா வந்து அது ஒரு ப்ராப்ளமாக அமையும் இல்லையா? ஸோ வந்து மெடிக்கல் அப்ரிவேஷன்ஸை வந்து எழுத வேண்டாம், நீங்கள் மெடிக்கல் அப்ரிவேஷன்ஸை அவாய்ட் பண்ணிட்டுங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ரூல்ஸ் இருக்குது. ஸோ வந்து மெடிக்கல் அப்ரிவேஷன் முடிஞ்ச அளவுக்கு எழுதக்கூடாது. பட் நெசசரியாக இருக்குது, அந்த இடத்துல மெடிக்கல் அப்ரிவேஷன் ஷார்ட்டாக எழுதி ஆகணும் அப்படின்றப்ப நீங்கள் நெசசரியாக தேவைப்படுறப்ப எழுதிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த தேவைப்படுறப்ப எழுதுறது கூட அந்த இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன், நிறைய அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொன்னேன். அதேமாரி உங்கள் ஹாஸ்பிட்டலில் அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டா கம்பல்சரி நீங்கள் எழுதக்கூடாது. ஸோ வந்து உங்கள் நீங்கள் ஷார்ட்டாக எழுதுறது நெசசரின்னு தான் எழுதலாம். அதுவும் உங்கள் ஆர்கனைசேஷன் வந்து அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை எழுதணும். இல்லைனா வந்து கண்டிப்பாக மெடிக்கல் அப்ரிவேஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பி ஷுர் டு ரிப்போர்ட் ஃபெயிலியர் ஆஃப் த கிளைண்ட் to follow treatment regimens and to take medications or receive treatments and the rationale given by the client. அப்படின்னா என்னன்னா, இப்போ பேஷண்ட் வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒத்துழைக்கல, இல்லை எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வேணாம், இந்த இன்ஜெக்ஷன் எனக்கு போடாதீங்க, எனக்கு வந்து இந்த மெடிசன் வாங்க மாட்டேன், நான் ஏதோ ஒரு வந்து பேஷண்ட் வந்து டாக்டர் சொன்ன அட்வைஸை ஃபாலோ பண்ண மாட்டேன்ட்டு சொல்கிறாருன்னா இமீடியட்டாக வந்து நம்ம அதை அவரை பார்க்கக்கூடிய டாக்டர்கிட்ட, அவரை கேர் பண்ணக்கூடிய டாக்டர்கிட்ட நம்ம அதை கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹெச்பி கம்மியாக இருக்குன்ட்டு அயன் சுக்ரோஸ் போடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு டாக்டர் போயிடுவாங்க. பட் வந்து அந்த பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது, ஒரு வேளை அவங்க வந்து கொஞ்சம் புவர் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த ரத்தத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்லாம் கூட அவங்க ஃபினான்ஷியல் லெவலில் அவங்க ப்ராப்ளம்னால யோசிப்பாங்க. நான் சாப்பிட்டே கூட ஏற்றிக்கிறேன், எதனா வந்து பேரிச்சம்பழம் அதேமாரி சாப்பிட்டே ஏற்றிக்கிறேன், எனக்கு இந்த ஊசிலாம் வேணாம் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க. டாக்டர்கிட்ட சொல்லாமல் விட்டுருவாங்க, நம்மக்கிட்ட தான் சொல்லுவாங்க இதெல்லாம். ஸோ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணால் உடனே இதேமாரி சொல்கிறாங்க பேஷண்ட்டு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணால் அவர் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கூட ஆல்டர்னேட் பண்ணி மெடிசனை எழுதுவாங்க, ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ வந்து அது உடனே ரிப்போர்ட் பண்ணணும். ஒருவேளை நம்ம ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டோம்னா டாக்டர் என்ன நினைப்பாரு, நம்ம அந்த ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சிட்டோம், மெடிசன் எடுத்துட்டாரு பேஷண்ட்டு, அது ஓரளவுக்கு க்யூர் ஆகிடும், ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும்ன்ட்டு நாளைக்கா வந்து பார்க்குறப்ப அந்த ப்ரொசீஜரே நடக்கலை, ஏன் நடக்கலன்னு அப்போ கேட்பாரு. அப்போ வந்து இதுதான் ப்ராப்ளம்னு சொன்னால் அதை ஏன் நேற்றே சொல்லலைன்னு நம்மளையே கொஸ்டின் பண்ணுவார். அது கரெக்டு தான் அவங்க பண்ணுறது. ஸோ வந்து நம்மளோட ப்ராசஸ் வைஸாக நம்ம கம்பல்சரி பேஷண்ட் எதனா ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கன்னா உடனே அவங்கள பார்க்கக்கூடிய டாக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அல்லது வந்து கம்பல்சரி டாக்டருக்கே நம்ம சொல்லலாம். அல்லது வந்து நம்ம ரொம்ப ஜூனியர் லெவலில் இருக்கோம்னா நம்ம நர்சிங் இன்சார்ஜ் கிட்ட சொன்னால் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, நர்சிங் இன்சார்ஜ் கிட்ட சொல்லலாம். அல்லது எதுவுமே நம்ம பண்ண மறந்துட்டோம், ஒருவேளை வேறு ஒர்க் பிஸியால் மறந்துட்டோம்னா அட்லீஸ்ட் ஹேண்ட் ஓவர் கொடுக்குற நர்ஸ்கிட்டையாச்சும் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போகணும். எங்கள் ஹாஸ்பிட்டலெலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், பேஷண்ட் வந்து ஏதோ பெயின்னால கூட இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டாங்க, வலிக்குது வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு எதனா ஒன்று சொன்னாங்கன்னா இதேமாரி பேஷண்ட் வந்து வில்லிங் இல்லை இந்த ப்ரொசீஜருக்கு அப்படின்ட்டு ரிப்போர்ட்டும் பண்ணிடுவோம், டாக்டருக்கு ரிப்போர்ட்டும் பண்ணிடுவோம். வில்லிங் இல்லைன்னு பேஷண்ட் சைடில் ஒரு சைன் வாங்கிப்போம் ஒரு சாட்சிக்காக. ஸோ இதுவும் பண்ணுவோம். அதுமாரி உங்கள் ஆர்கனைசேஷனில் இதேமாரி பேஷண்ட் ரிஃப்யூஸ் பண்ணாங்கன்னா ட்ரீட்மெண்ட்க்கு அதுக்கு என்ன பாலிசி இருக்கோ கம்பல்சரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.